அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் அதற்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டுமோ, அவ்வளவு மதிப்பளித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. ஏதோ ஒரு நூலை படிப்பதைப் போல, அதனுடைய ஒரு முழுமையான அதனுடைய மதிப்பை கொடுக்காமல், ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பதைப் போல படித்துக்கொண்டு மேலோட்டமாக சென்று விடுகிறோம். ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது என்றால், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது என்றால், இன்று குர்ஆன் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து, அதன் பிறகு வெளிவரும் ஒரு ரிசல்ட்டை குர்ஆன் முழுக்க அரை வசனமோ, ஒரு வசனமோ, 2 வசனமோ அதை சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வசனம், 2 வசனத்தில் இருந்து படிப்பினை பெற வேண்டிய கடமை நமக்கு தான் உள்ளது. ஆனால் நாம் முஸ்லீம் ஆகிய நாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை அப்படி நாம் அணுகினோமா என்றால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல வேண்டும். அதற்கு உதாரணமாக இறைவன் ஒரு வசனத்தில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் என்று இறைவன் கூறுகிறான். இந்த வசனம் 59வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே இறைவன் கூறுகிறான். இந்த வசனத்தை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இது மறுமைக்காக இறைவன் கூறுகிறான் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இந்த வசனத்தை உள்ளார்ந்து சிந்தித்து பார்த்தால் உலகத்தின் மிகப்பெரிய தத்துவத்தை இந்த வசனம் உள்வாங்கி உட்கொண்டு இருக்கிறது. என்று எந்த ஒரு மனிதரும் விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை எதிர்காலத்துடைய பிரச்சனை. எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன நடைபெறும், நான் இதை எப்படி கையாளப் போகிறேன், மேலும் அனைத்து விதமான பயமும் எதிர்காலத்தை பற்றியதுதான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அலுவலகத்தில் ஒருவர் பணிபுரிகிறார் என்றால் அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. கடந்த 3 வருடங்களுடைய அனைத்து டிரான்சாக்ஷனும், அனைத்து ரிப்போர்ட்டும் எடுத்து அதன் ஒரு சாராம்சத்தை